ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 14/8/2023 முதல் 20/8/2023 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் மேஷ ராசியில் 14ஆம் தேதி 14/8/2023 ஆரம்பிக்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவான், கடகத்தில் சூரிய பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான், செவ்வாய் மற்றும் புதன், துலாத்தில் கேது பகவான், சனி பகவான் கும்பத்தில் இருக்க. இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் புனர்பூசத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார். அதாவது கன்னியா ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியிலிருந்து கன்னியா ராசி வரலும் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தேன்னா சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார். அதாவது 18/8/2023 அப்போ கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார். இதன் பிரகாரம் சௌரமான மாதத்தின் வழியாக நமக்கு ஆவணி மாதம் பிறக்கிறது. ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பார். இந்த 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போறார். 4ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வக்கரகதி அடைஞ்சு போறார். 19ஆம் தேதி அதாவது இந்த மாசம் ஆவணி மாசம் பிறந்த 2வது நாளே செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு போறார். கன்னி ராசிக்கு போய் காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியான கன்னி ராசியில செவ்வாய் பகவான் பயிற்சியார். இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோமே 16/8/2023 அன்னைக்கு அமாவாசை, ஆடி அமாவாசை. அதாவது இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஆடி மாசத்துல பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள், கோவிலுக்கு போறதும், கோவிலுக்கு கடவுளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள், பூஜைகள் இதை முக்கியமாக செய்யணும். வேற எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது சரி கிடையாது. பொதுவாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மட்டும்தான் இந்த அமாவாசையில செய்யணும். அதே மாதிரி 19ஆம் தேதி பார்த்தோம்னா நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி அப்படின்னும் போது 4ஆம் நாள், அதாவது 16ஆம் தேதியிலிருந்து அமாவாசை அன்னைக்கு இருந்ததுன்னா 4ஆம் நாள் உங்களுக்கு நாக சதுர்த்தி வருது. நாக சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும், இல்லை அம்மன் கோவிலில் போய் இந்த நாகத்திற்கு போய் பால் இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், நாகத்துக்கு பூஜை பண்ணுறது, இதன் மூலியமாக நாகத்தினுடைய சர்ப்பதோஷங்கள் நீங்கும் அப்படின்றது ஜோதிட இயல். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னா தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. ஏன்னா கார்த்தால 6:30 மணியிலிருந்தே தனுசு ராசிக்கு 14ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதனால தனுசு, மகரம், கும்ப ராசிக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரலும் இருக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டம காலம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 14/8/2023 முதல் 20/8/2023 வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை கொடுத்தேன்னா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ண முடியும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கே வர பெரிய ஏற்றம். இவ்வளோ நாளாக 12ஆம் இடத்துல இருந்து ஒரு சின்ன மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கிளேசம் இருக்கும். இந்த வாரம் பார்த்தலையானால் 18ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி மாதம் பிறகுறது. இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே உள்நுழைகிறார். சிம்மத்தில் சூரிய பகவான் இருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம். குரு பகவானால் பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தெளிவான எண்ணம் இருக்கும். உங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது இந்த வாரத்தில் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரலும் உண்டான வாரத்தில் பார்த்தேன்னா 14லிருந்து 16 வரை உண்டான 2 நாளில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல
ஆட்சி பெற்று போயிருக்கார். கூட சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கார். அமாவாசை யோகம் வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உடல் நலத்தில் சற்று சுரங்கள் இருக்கும். இருந்தாலும் 18ஆம் தேதியிலிருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 19ஆம் தேதி வரலும் இருக்கார். அதனால் 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால சில செலவுகள் செய்ய வேண்டிய இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறதன் மூலியமாக கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கருதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போயின்னு இருக்கவாளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். அதுவும் இந்த அரசியலில் இருக்கவங்க, அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. ஹெச்ஆர், அட்மினிஸ்ட்ரேஷன் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. 18ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்கார். இப்போது செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். பேச்சில் சற்று கவனம் தேவை. அதாவது 19ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இருந்தாலும் பணவரவு நல்ல அபரிமிதமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 14/8 20/8 வரலும் உண்டான வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.